வெல்கம் டு கவிதாஸ் ஃபேஷன். இன்றைக்கி நாம் ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம். கேசரி செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் இதெல்லாம் நெய்யில் வறுத்து வச்சுக்கணும். 1 கப் ரவை எடுத்திருக்கேன். அதையும் அந்த நெய்யில் நல்லா ஃப்ரை பண்ணணும். கோல்டன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் அதை வறுத்துக்கிறணும். இப்போ நான் வறுத்துட்ருக்கேன். மெதுவாக பொறுமையாக பொன்னிறமும் கைவிடாமல் கருகிடாமல் அதை நம்ம வறுத்து எடுத்துக்கணும். அது நல்லா ஃப்ரை ஆனால் கோல்டன் ஃப்ரை வரணும். அது வரைக்கும் நான் ஃப்ரை கோல்டு கலரில் நல்லா வாசனை வறுபட்ட உடனே ரவை நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நம்ம தண்ணி கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை நல்லா வேக விடணும். அதில் இப்போ பிளேட்டுக்கு மாற்றி வச்சு முந்திரி பருப்பு எப்படி வறுத்து வச்சுருக்கேன். இப்போ தண்ணி 1 கப் ரவைக்கு ஒரு 500 ml தண்ணி ஊற்றிருக்கேன். இது நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு ரவை எடுத்துக்கோமோ அந்த அளவுக்கு தண்ணியில் போட்டு கிளறணும். இவ்வளோ ரவை அந்த அளவுக்கு ஜீனி போடணும். ஜீனி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ரவையை அந்த ஃபுட் கலருக்குள்ளே போடணும். நல்லா கைவிடாமல் தண்ணிக்குள்ளே போடணும். தண்ணியில் ரவையை போட்டு கிளறிட்டே இருக்கணும். அது வேகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். கிளறிட்டு இது குயிக்காக செஞ்சிடலாம். யாராவது கெஸ்ட்டு வந்தால் டக்குன்னு செய்கிறதுக்கும் பிள்ளைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம். எப்போவாவது ஒரு தடவை அது செய்யலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ கிளறிக்கிட்டே இருக்கோம். கிளறி அது நல்லா வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். வெந்ததுக்கு அப்புறமா ஏலக்காய் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஜீனி சேர்த்துக்கிறோம். இப்போ 1 கப் ரவைக்கு 1.5 கப் ஜீனி சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன பிள்ளைங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும். ஆனால் பெரியவங்களுக்கு கொஞ்சம் குறைச்சிக்கலாம். 1 கப்புக்கு 1 கப் அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். ஜீனி சேர்த்தாச்சு. இதையும் நல்லா கைவிடாமல் ரவையோடு சேர்ந்து வர்ற மாதிரி நல்லா கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நல்லா கிளறணும். தண்ணிலாம் நல்லா வத்துற அளவுக்கு நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். நல்லா வெந்துருச்சு அப்படின்னா நம்ம முந்திரி பருப்பு கிஸ்மிஸை நம்ம ஆட் பண்ணிக்கிற வேண்டியதுதான். ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்தா இன்னும் நல்லா ரொம்ப நேரம் வரைக்கும் அது நல்லா இருக்கும். மறுநாள் வரைக்கும் கூட நல்லா இருக்கும். கேசரி நிறைய நெய் போட்டு செஞ்சோம்னா டால்டா சேர்த்துக்கலாம். டால்டா சேர்த்தா உடனே சாப்பிட்றணும், இல்லைன்னா கெட்டு போயிடும். ரொம்ப நேரம் வச்சு சாப்பிட முடியாது. நெய் சேர்த்துக்கிட்டோன்னா மறுநாள் வரைக்கும் கூட நல்லாயிருக்கும். அதனால் நான் நெய் சேர்க்குறேன். அதோடய வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். நெய் வாசனை டால்டாவை விட. நம்ம கிளறிட்டு அதில் உள்ள ஈரம், அதாவது தண்ணி சத்து எல்லாம் நல்லா வத்துற அளவுக்கு நல்லா கிண்டி இறக்கிற வேண்டியதான். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி பதம் இருக்குது, தண்ணியாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் அதை நம்ம சுருள கிண்டிகிட்டே இருக்கணும். கிண்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம பவுலுக்கு மாற்றிட்டு சாப்பிடலாம். ஆல்மோஸ்ட் டன். கேசரி கலர்ஃபுல் கேசரி ரெடி ஆயிடுச்சு. நேராக அது அப்படியே இறுகிரும், கெட்டியாயிரும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தால் கேசரி செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. பாய். கவிதாஸ் ஃபேஷன். தேங்க்யூ.